என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எதற்கும் உதவாத துரைமுருகன் போன்ற கிழட்டு தலைவர்களை வெளியேற்றுவது. 60 வயசுக்கு மேலேயே கெடுக்கக்கூடாதுறாங்க. 60 வயசுல தான் அரசியலுக்கு வர முடியும். அது தவறு. ஆனால் நடக்க முடியாமல், கேட்பதை யூகிக்க முடியாத கொழுத்த ஊழல்வாதி துரைமுருகன், பொன்முடி, இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை. அம்பாசமுத்திரத்தினுடைய முதலியார் சமூகத்தை சேர்ந்த சபரீசன் இயற்கையாகவே பாஜகவோடு நல்ல நட்புறவு கொண்டவர். ஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறை, அவர்களை வைத்து 41% வாக்குகள் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. பாஜக தலைமையிலிருந்து ஒரு நல்ல உறவு பலப்பட்டிருக்கிறது குர்கின் பேச்சுவார்த்தையின் மூலம். நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின், சபரீசன் அவர்களின் குடும்பம், உதயநிதி, இவர்கள் அல்லாமல் திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் கர்நாடகா மாநிலம் கூர்க்கில் ஒரு ஸ்பெஷல் கூட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இதில் சில செய்திகள் நமக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கிறது. அது என்ன, கர்நாடகாவில் போய் கூர்க்கில் கூட்டம் போடணும், இதில் பெரிய செய்தி ஒன்றும் இல்லை. அதை கற்பனை வச்சு சிலர் பேசுவான், கலாநிதி மாறனுடைய ஒய்ஃபுக்கு அந்த ஊர் தான், அப்படியெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் நமக்கு உண்மை கிடையாது. இந்த வெயிலுக்காக அது ஒரு நல்ல ஒரு இடம். இந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்ற செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதாரமான திமுகவினுடைய தலைமைக்கு நெருக்கமானவர்களின் மூலம் வெளியிடப்பட்ட ரகசிய செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். திமுக இப்போது அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் முதலாவதாக நிர்வாக கட்டமைப்புகளை மாற்றி மூத்த தலைவர்களை வெளியேற்றுவது. உங்களுக்கு நான் மிக முக்கியமாக சொல்வது என்னவென்றால், எதற்கும் உதவாத துரைமுருகன் போன்ற கிழட்டு தலைவர்களை வெளியேற்றுவது. நடக்க முடியாது, பேச முடியாது, நக்கல் மட்டும் செய்ய தெரியும். 87 வயசான பிறகு இவருக்கெல்லாம் எதற்கு பதவி என்ற கேள்வி இப்போது அங்கே எழுகிறது. 60 வயசுக்கு மேலேயே கெடுக்கக்கூடாதுறாங்க. 60 வயசுல தான் அரசியலுக்கு வர முடியும். அது தவறு. ஆனால் நடக்க முடியாமல், கேட்பதை யூகிக்க முடியாத கொழுத்த ஊழல்வாதி துரைமுருகன், பொன்முடி, இந்த மாதிரி தலைவர்கள், பெரியசாமி, இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை. ஏன்னா இனி இப்போது ஒரு ஜென்செட் 2000க்கு மேல் வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை 41% இளைஞர்களை கொண்டு தமிழக அரசு இன்றைக்கு வெற்றி பெற்ற ஒரு அரசாக மாறி இருக்கிற போது, அதற்கு ஏதுவாக இளைய தலைவர்களை ஒரு 55, 56, 60க்குள்ள இருக்கணும். கொஞ்சம் மூத்த தலைவர்கள் 40 வயதுக்குள்ள, 35 இருந்து 55, அப்படித்தான் அரசியல் செய்ய முடியும் என முடிவை கூர்க்கில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆக மூத்த தலைவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பப்படும் படலம் தொடரலாம். இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதாவின் சில முக்கிய ஆளுமைகளும் திமுகவோடு சந்தித்திருக்கிறார்கள். கூர்க்கில் வந்து அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியவில்லை. பாஜகவின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சிலர் இங்கே வந்து சந்தித்திருக்கிறார்கள் திமுகவோடு. அநேகமாக பாஜகவுக்கு அந்த செய்தியில் நமக்கு இன்னொன்று கிடைச்சது, நிறைய பேர் பாஜகவோடு கூட்டு அமைப்பார்கள். அதுக்கு சாத்தியமில்லை. பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு சாத்தியமில்லை. ஆனால் வேறு விதமான உறவுகளை அவர்கள் பலப்படுத்தலாம். சபரீசனை அதற்காகத்தான் நியமித்தார்கள். அம்பாசமுத்திரத்தினுடைய முதலியார் சமூகத்தை சேர்ந்த சபரீசன் இயற்கையாகவே பாஜகவோடு நல்ல நட்புறவு கொண்டவர், சுயம் சேவக்கோடு நெருக்கமானவர். ஆகவே அவர் அங்கே தாமதிப்பது, அவரும் அங்கே சென்றிருப்பது சில விஷயத்தை நமக்கு யூகிக்கிறது. அவருடைய பணி
திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலுவாக இருக்கிறது என்ற செய்தியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திரு ஸ்டாலின், அவரது மனைவியார், அவரது குடும்பத்தினர், கழக முன்னோடிகள் அனைவரும் சென்று கர்நாடக குர்க்கில் பேசப்படுது. முதல் கட்ட பேச்சு ஒன்றுக்கும் உதவாத மூத்த தலைவர்களை, ஊழல்வாதிகளை கட்சியை விட்டு வெளியேற்றுவது. இது ரொம்ப உறுதியா இருக்கிறார். யாரு? உதயநிதி. அவர்களை வைத்துக்கொண்டு இனி எதுவும் செய்ய முடியாது. ஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகள், அவர்களை வைத்து 41% வாக்குகள் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. அண்ணாமலை போன்ற இளைய தலைவர்கள் 41 வயது, இவருக்கு 48 வயது, உதயநிதிக்கு 52 வயது விஜய். ஆக இப்படி களம் மாறி இருக்கிறது. அதற்கேற்றவாறு நாமும் களத்தை அமைக்க வேண்டும் என்று தீவிர பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இதற்கிடையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வட இந்திய பாஜக தலைமையிலிருந்து ஒரு நல்ல உறவு பலப்பட்டிருக்கிறது குர்க்கின் பேச்சுவார்த்தையின் மூலம். மூன்றாவது விவகாரம், வரக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள். ஒன்று திருச்சியில் சி. ஜோசப் விஜய் ரிசைன் பண்ணது. அடுத்து மதுராந்தகத்தில் மரகதம், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா மற்றும் தாராபுரத்தில் சத்யபாமா. இவங்க அவ்வளவு பேருக்கும் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிங்க. இந்த தொகுதிகளில் தாராபுரம், இதில் அதிமுக, இசக்கி சுப்பையா அதிமுக, அடுத்து இங்கே வந்துட்டா மதுராந்தகம் அதிமுக, இப்போ பெருந்துறை ஜெயக்குமார் அதிமுக. இந்த இடத்துல இப்போ இடைத்தேர்தல் திமுக காசு கொடுக்க முடியாது. இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்படி அவர்கள் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் யாரோடு அமைப்பது? எல்லாரும் வந்தாச்சு. காங்கிரஸ் வந்தாச்சு, இடதுசாரிகள் வந்தாச்சு, முஸ்லீம் அமைப்புகள் காதர் மீதினுக்கு வந்தாச்சு. ஏன்னா இப்போ அவங்க கூட இப்போ திருமாவளவன் அவர்கள் தோழர் தொல் திருமாவளவனும் வந்தாச்சு. பலமான தாங்கி பிடித்து கொண்டிருந்த இந்த கூட்டணி கட்சிகள், மதச்சார்பற்ற அடையாளம். இன்னைக்கு ஜவாஹிருல்லா இருக்கிறார், அவ்வளவுதான். வேற யாரும் இருக்கா? அன்சாரி இருக்கிறார். மற்றபடி இந்த கருணாஸ், தனியரசு போன்ற தலைவர்கள், மற்றபடி ஒரு பலமான தலைவர்கள் ஒன்றுமில்லை. கொங்கு ஈஸ்வரன் அவரும் இருந்து கொண்டிருக்கிறார். தேமுதிகவினுடைய அம்மையார், நம்முடைய விஜயகாந்த், பிரேமலதா அம்மா அவங்களும் கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு 0.5% வாக்கள் தான் உண்டு. ஆனால் அவர் இப்பொழுது ஒரு புதிய ரூபம் எடுத்து இறுதி வரை நாங்கள் திமுகவோடு பயணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஏவா வயலு குடும்பத்தினுடைய சம்பந்தம் எல்லாம் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூர்க்கில் மிக முக்கியமாக விவாதித்த இந்த கருப்பொருட்கள், மூத்த தலைவர்களை வெளியேற்றி இளைய தலைவர்களை உருவாக்குவது, ஜென்சி அதாவது 41% இருக்கும் இளைஞர்களை உள்வாங்க அவர்களுக்கு ஏற்ற கட்டமைப்புகளை உருவாக்குவது, ஊழல் தலைவர்களை படியிறக்கம் செய்வது, தரையிறக்கம் செய்வது, கட்சியை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அமல்படுத்துவது, 6 சட்டமன்ற தொகுதிகள், 5 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி எப்படி பெறுவது, என்ன நிலையில் பெறுவது, வட இந்தியாவிலிருந்து அமலாக்கத்துறை இதையெல்லாம் செவ்வாக ஆகிக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை குர்க்கிலே நாம் நடத்தி கொள்வது என்ற தகவல்கள் இன்றைக்கு ஒரு குடகு பகுதியிலே அவர்களுக்கு நடந்திருப்பதும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது திமுகவுக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, தலைவர்களை வெளியேற்றி புதிய தலைவர்களை கொண்டு வந்து கட்டமைப்பை உருக்குலையாமல் பார்த்து கொள்வது, விஜய் செய்கிற அனைத்து தவறுகளையும் மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கு துரைமுருகன், பொன்முடி போன்ற பழுத்த ஊழல் பெருச்சாளிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை காலதாமதத்தோடு அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அப்படி பார்த்தால் நேருவும் ஒரு பெரிய ஊழல் பெருச்சாளி, அவரையும் வெளியேற்றுவார்களா என்ற கேள்வி நமக்கு வருகிறது. அவர் மீதும் மிகப்பெரிய ராட்சச அனகோண்டா ஊழல்கள் எல்லாம் படிந்திருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதாவோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். பாஜகவினுடைய தேசிய தலைமையிலிருந்து சிலர் வந்து சந்தித்து போனதாகவும், இவர்களுக்குள் ராஜ்யசபா சில ஆட்கள்லாம் சில நாட்டின் தேசம் நலன் குறித்து பேசுவார்கள், அதற்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்றும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள்
பாஜகவோடு நெருங்கினார்கள். ஆனால் கூட்டணியில் இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் அதிமுகவை கடைசி வரைக்கும் கரம்பிவிட்டு தான் வெளியே செல்வார்கள். இந்த நிலை தற்போது தொடர்கிறது, தொடர்ந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த 6 தொகுதிகளில் திமுக தோத்தால் பெரும் கேவலமும் அவமானமும் வரும். அதிமுக தோத்தால் அந்த கட்சி இழுத்து கதவடைப்பு செய்யப்படும். இதில் வெற்றி பெற வேண்டும் என்கிற படித்தரத்தில் கடும் முயற்சியில் இன்றைக்கு விஜயனுடைய தலைமையிலான தாவேகா முனைகிறது. ஆகவே இது இன்றைக்கு திமுக தரப்பில் நமக்கு வந்த செய்தி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.